ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மிரர் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் தான் போட்டோம். இந்த மிரரை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா 300 ருபீஸ்க்கு அந்த அளவுக்கு ஒர்த்தானும் தெரியல. ஸோ என்னோட ஆசை, அதனால வாங்கிட்டேன். கடையை சுற்றி மிரர் தானே இருக்கு, இது எதுக்குங்க மிரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு இடத்துல வைக்கணும், அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஓபன் பண்ணிட்டு ஆர்வம் இல்ல. அதுக்கப்புறம் சரி இது எப்படியாச்சும் வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இது உள் ரூம்ல மட்டும்தான் நம்ம வைக்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இது ஓபன் பண்ணிடுவோம். பரவாயில்ல, நல்லா சேஃபா தான் கொடுத்துருக்காங்க. வேற லெவல். இங்க பாருங்க, குட்டியா தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஆப்பிள் மாதிரியே இருக்கு. ஆப்பிள் மாதிரி இல்ல, ஆப்பிளே தான். வாங்க இப்ப உள்ள போயிருவோம். இது ஆப்பிளோட இந்த இடத்துல ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு அதுல இதாக கூடாதுன்னு கிளீன் பண்ணணும். பண்ணிக்கலாம். டபுள் டேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ள போயிட்டு இதை ஃபிட் பண்றதுக்கு என்ன அதை பண்ணுவோம். இங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது உடையாம இருக்கிறதுக்கு பேசாம நம்ம இப்படியெல்லாம் வாங்குறதுக்கு ஆன்லைன் எவ்வளோ பெஸ்டா இருக்குங்க. நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். நம்ம வந்து இந்த இடத்துலதான் ஃபிட் பண்ண போறோம். சரிங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தேவைப்படுறதுனாலதான் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன். இந்த இடத்துல தான் ஃபிட் பண்ண போறோம். ரொம்ப சேஃபா சுத்தி இருக்காங்க. விழுந்தா உடஞ்சிரும் சொல்லிட்டு நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கண்ணாடி ஆர்டர் போடுறேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாரும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு துடைக்கிறதுக்கு எதுவும் இல்லாம 5 மினிட் இது பண்றாங்க. இங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை போட்டேன். ஆனா ஒர்த்தா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா பயங்கர ஒர்த்தபிள் தான். சரிங்களா. ஹை, அழகா இருக்கு. ஆப்பிள் செம கியூட்டா இருக்குங்க. ஆனா கீழே விழுந்துட்டு உடஞ்சிருங்க, பார்த்து வைக்கணும். அழகா இருக்குல்ல. இந்த ஸ்டிக்கர் எதுக்கு இதுல ஒட்டுனாங்கன்னு தெரியலங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக ஒட்டுனாங்களா என்னன்னு தெரியல. கண்ணாடி தொடச்சிட்டு ஐயோ இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. பின்னாடி வந்து ஸ்டிக்கர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒட்டிக்கும் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டிரும். நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒட்டிரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலங்க. இந்த அளவுக்கு கீழே வச்சா ஓகேவா, இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே வைக்கலாமா? இந்த இடத்துல வைப்போமா? ஓகேவா? ஏன்னா ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். ஓகேன்னு நினைக்கிறேன். போனையா ஒட்டிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், ஆப்பிள் இந்த இடத்துல ஒரு இது வரும். அப்பனே இன்னொரு கண்ணாடி போட்டு இந்த சைடு ஒன்று மாட்டுவாங்க. இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. இதெல்லாம் நல்லா நீட்டா துடைக்கணும். சூப்பரா இருக்கு, வேற லெவல். இதுக்கு ஆப்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வைக்கணும். செம ஒர்த்தபிளுங்க. இந்த இதுதான் ஆப்பிளோட இது. சிம்பிள்.
இதுக்கும் பின்னாடி ஸ்டிக்கர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற லெவல்ல. இதோட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இங்கே தொடச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இதனால டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துடலாம். நான் என்ன நினைச்சேன்னா கண்ணாடி வரும் இல்லையா, சும்மா பேப்பர் மாதிரி எல்லாம் ஒட்ட வைக்கிறாங்களா, அது மாதிரி நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கல. இந்த ஸ்டிக்கரை மட்டும் இந்த இடத்துல ஒட்டாம இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணிட்டு இந்த இடம் இப்போ வந்து எவ்வளவு கியூட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. வேற லெவல்ல இருங்க, அதை கிளீன் பண்ணிடுறேன். பண்ணிட்டு வேற லெவல்ல இருக்கு, இதை காட்டுறேன். சூப்பரா இருக்கு. ஹே காயுமா, ஹாப்பில இருக்கிறீங்க காயுமா? சரி, ஓகே. ஸோ சூப்பரா இருக்குல்லங்க, அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் தெரியுற மாதிரி. ஸோ இந்த கண்ணாடி ரொம்ப ஆசைப்பட்டு தாங்க வாங்கியிருக்கேன். அது ஆப்பிள் சைஸ்ல. இங்கிருந்து பார்த்தானாலும் அந்த பெட்டும் தெரியும், அதே மாதிரி அந்த சைடும் இதாகும். அப்புறம் ஸ்க்ரீனை நவுத்தி விட்டுட்டோம்னா நம்ம வந்து வெளியே பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக கடை வச்சதுல இருந்தே நான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் என்னால் இவ்வளோ அஃபோர்டபுள் தான், ஆனால் ஏன் வாங்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸ்க்ரீன் லாஸ்ட் வரைக்கும் போகாது. இந்த மாதிரிங்க உள்ளேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்க இது பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஒர்த்தபிள் தான். நான் கூட இது வேஸ்ட்டோ அப்படிங்கிற மாதிரி ஏண்டா போட்டோம் அப்படின்னு நேற்று ஃபீல் பண்ணேன். இப்போ ஓகே, தரமாக இருக்கு. அதே மாதிரி வெளியே இருந்து இப்படி பார்த்தீங்கனாலும் தரமா இருக்கு. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, வேற லெவலில். சரி, ஓகே கைஸ், இதே மாதிரி நீங்களும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. பாய். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் மறுபடியும் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராயத்தில் ஸோ ஒரு வீடியோஸ் அப்டேட் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ 1 month ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ ஆயுத பூஜை அப்போ நம்ம இந்த இடத்துல வச்சிருந்த கண்ணாடி வந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடியே நம்ம இங்கே 15-20 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு கண்ணாடி மாட்டியிருந்தோம். ஸோ தயவு செய்து ஸ்டிக்கரில் ஒட்டுற கண்ணாடி வாங்காதீங்க. இந்த இடத்துல ஒட்டியிருந்தா ஆயுத பூஜை முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வரும்போது கீழே விழுந்து உடஞ்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. என்னன்னா கண்ணாடி பெரியவங்களாம் சொல்லுவாங்க, குங்குமம் கண்ணாடி இதெல்லாம் விழுந்துச்சுன்னா அபசகுனம் அப்படி மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் வந்து அப்படிதான் நினைச்சேன். ஆனால் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்துச்சு. ஆனால் கீழே ஆசைப்பட்டு வாங்கினது உடஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. 300னாலும் நம்மளுக்கு 300 சும்மா வராது இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சேன். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல கண்ணாடி மாட்ட போகிறோம், சரிங்களா? அதனால தான் விட்டுட்டேன். ஆனால் செம்ம அழகா இருந்துச்சு. அந்த மாடல் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல, ஆப்பிள் மாதிரி. ஆனால் வேணாம், அழகுக்காக பார்த்தோம்னா நம்ம வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த அன்னைக்கு நடந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதனால அது வேணாம்னு நினைக்கிற காய்ஸ் தயவு செய்து ஆன்லைனில் மிரர் எது ஆன்லைனில் வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். மித்தது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு முன்னாடி நாள் இந்த இடத்துல காது குத்தி இருந்தேங்க. இப்போ நம்ம காதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு. கஸ்டமர் வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா இப்படி 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 எண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கோல்டில் வந்து கோல்டு ரேட் அதிகமாகிட்டே போகுது. கோல்டில் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே அதில் கொண்டு போயிட்டு போட்டுகிட்டே இருக்கிறேன்.
சின்ன சேமிப்பும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. தேவையில்லாத ட்ரெஸ்லயோ அதுலயோ இதுல எல்லாம் கவனம் செலுத்த வேணாம். ரெண்டாவது, வரிசையா எனக்கு வந்து இந்த டைம் பேக்கப் புக் ஆயிருக்கு. எல்லாமே வந்து என்னோட கஸ்டமர் நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த ஒவ்வொன்றையும் நான் காப்பாற்றி உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னுமே நான் பண்ண போறேன். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த கஷ்டமான சூழலை அந்த கண்ணாடி மாட்டும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இப்போ கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் ஆனா எனக்கு எதுவுமே தப்பா நடக்கல. சரிங்களா? தீபாவளி கஸ்டமர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தீங்க. பயங்கர எந்த கடையும் அந்த அளவுக்கு பிஸி இல்லாத அளவுக்கு நம்ம கடை போச்சு. நிறைய இருக்கு. இன்னைக்கு தான் நான் வந்து நாளைக்கு தான் ட்ரெஸ்டி சுத்தலான் இருக்கேன் கடைக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள். இப்ப கூட ஒரு கஸ்டமர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கஸ்டமருக்கும் வந்து காயு பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு ஹேர் கிட் எல்லாமே அந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம கிட்ட வந்து 4 சேனல்ல நான் டைம் இருக்கும் போது தான் அதுலலாம் போடுவேன். இதுல சும்மா நான் என்னோட ஜாலிக்காக மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் கொடுத்தது. அதே மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் இது எல்லாமே நான் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா போடுவேன். இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை. கடைக்கு ஒரு பொண்ணை போடலான் இருக்கேன். அந்த பொண்ணை போட்டுட்டு ஃப்ரீ ஆயிட்டேன்னா நான் கண்டிப்பா இது பண்றேங்க. ஸோ மேக்கப் கொடுத்து வரிசையா மேக்கப் வரப்போகுது. மேக்கப் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்து எனக்கு ஒரு 4 மேக்கப் புக்கா இருக்கு. அந்த 4 மேக்கப்பும் இந்த மாசத்துல, சரிங்களா, இந்த மாசத்துல ஃபுல்லாமே நான் முடிச்சுட்டு நவம்பர் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் என்னை பாசிட்டிவா வச்சிருக்கீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ. பாய்.